கேஎல் ராகுல் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, அது நறுக்குன்னு இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஐபிஎல் ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. ஓகே, அப்கோர்ஸ் புரியுது, அவங்க தான் பணம் போடுறாங்க, ஓகே, அவங்க தான் ஒரு பிளேயரை இவ்வளவு விலைக்கு எடுக்கிறாங்க, அவங்க தான் பிக்ஸ் பண்றாங்க, இவர் தான் கேப்டன், அது எல்லாமே ஓகே. பட் கிரிக்கெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேம். ஓகேங்களா, கிரவுண்ட்ல மேட்ச் நடக்கும்போது அந்த கேம் எப்படி வேணாலும் போலாம், நம்ம தான் வின் பண்ணணும்ன்றது கிடையாது. இல்ல, நம்மளும் வின் பண்ணுவோம் ஒரு நாள். ஒரு சில வாட்டி பாத்தீங்கன்னா நம்மளோட பிளான்ஸோ இல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜியோ ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, பட் ஒரு ஓனரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, டீம் நல்லா விளையாடுறாங்களா, நல்லா விளையாடலையா, கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்கிட்ட? கோச் கிட்ட. ஓகேங்களா, அதுக்கு தானே கோச் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஏன் உங்க ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சு, என்னவா இருக்கும்ன்றத வந்து கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறது வேற. ஆனா மேட்ச் முடிஞ்சோடனே ஆல்ரெடி அந்த டீம் கேப்டன் பிளேயர்ஸ் எல்லாம் கடுப்புல வருவாங்க, கிரவுண்ட்ல இறங்கி என்ன நம்ம பிளேயர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 120 தான் அடிக்கிறாங்க, அவங்க வந்து 200 அடிக்கிறாங்க, அவங்க போடுற போலர்ஸ்க்கு எல்லாம் பால் திரும்புது, நம்ம போலர்ஸ்க்கு திரும்ப மாட்டேங்குது, ஏன் இந்த பிளேயர் நீ 11ல எடுத்துன்ற கேட்கறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர் தான். இததான் எக்ஸாக்ட்லி கேஎல் ராகுல் ஆக்சுவலா சொன்னாரு, வேற யாரும் அவர் மீன் பண்ணல. எல்லாம் நம்மளோட அண்ணாச்சி சஞ்சீவ் கோயங்காவை தான்.